சண்டே மினி விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி ஆரி ஒர்க்கில் ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு ஆர்டர் வந்துருந்துச்சுங்க. இவங்க க்ளோஸ் ரிலேட்டிவும் கூட. ஸோ எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். மொத்தமாகவே பட்ஜெட் வந்து 700 தான். திவானும் ஒர்க் போயிருந்தாங்க. சரி வர்றதுக்குள்ளே ப்ளவுஸை மட்டும் மார்க் பண்ணி ஃப்ரேமில் ஏற்றிட்டா ஈஸியாக போட்டுடலாமே ரெடி பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த குட்டி வந்துட்டு சுத்தமாக எந்த வேலையுமே பண்ண விடலை. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு ஆரி ஒர்க் சூப்பராக போட தெரியும், ஆனால் அந்த மாதிரி ப்ளவுஸ் மார்க்கிங் தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பேஜில் ₹44 பேமெண்ட்டுக்கு இந்த கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த மாதிரி யூநெக் ஃபுல் பேட்டர்ன் ப்ளவுஸோட பேக் நெக் ஃபுல்லாக எப்படி எடுக்கணும், கை எப்படி எடுக்கணுன்றதெல்லாம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக் கொடுப்பேன். வெறும் யூநெக் மட்டும் கவர் ஆகாது. வி நெக், போட் நெக், பாட் நெக், நெட் கிளாத் அட்டாச் பண்ணி எப்படிலாம் ஒர்க் பண்ணுன்ற எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். மார்னிங் அம்மாவோட கறிக்கடையில் கொஞ்சம் வேலை இருந்துச்சுங்க, பார்த்துட்டு இருந்தோம். மதியானம் ஃபேமிலிலேயே ஒரு ஃபங்க்ஷன், அங்கே போயாச்சு. மார்னிங் வந்து சமைக்கவே இல்லை. திவான் வரும்போது சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க. நல்லதாக போச்சுன்னு சாப்பிட்டுட்டு ஆரம்பித்தோம். தம்பி வந்திருந்தான், ஆனால் 2 பேருமே விதுன்குட்டியை சமாளிக்க முடியல. ஒரே வழி என்னன்னு யோசிச்சு பார்த்தோம். கண்டிப்பாக அவங்கள தூங்க வச்சுட்டு ஒர்க் போடுறது மட்டும்தான். அப்படி இப்படின்னு அவங்கள தூங்க வைக்கிறதுக்கே நைட் 11:30க்கு மேலே ஆகிடுச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். திவான் வரும்போது ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நைட்டு தூங்காமல் ஆரி ஒர்க் போடுறதுக்கு ஒரே வழி ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுக்கிறது தான். அப்படியே டீயும் குடிச்சிட்டு ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒர்க்கை முடிக்கிறதுக்கே ஒரு 4:30க்கு மேலே ஆகிடுச்சு. நைட் அழுதாங்கன்னா திவான் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக ஒர்க்கை முடிச்சு கொடுத்தாச்சு.